வணக்கம், நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். இது அண்ட் மை பாட்காஸ்ட். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை இல்லையா? எப்படியாவது வந்து இந்த இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணணும்டா, மாதத்தில் ஓட்டியமாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும்டா, அல்லது வருஷத்தில் ஓட்டியமாவது மினிமம் ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பாக நான் போயிட்டு வரணும் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஆசை இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி பல நூற்றாண்டுகளாக சொல்கிற மாதிரி கோவா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவா ட்ரிப் போயிட்டு வந்தவங்களை கேட்டால் அந்தளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே டன், எதாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ட்ரிப்பு போனோம் அப்படின்னாவே அது மாதிரி குஷி ஆகிடும். பல பேருக்கு வந்து இந்த நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியே மலைகள், ஹில் ஸ்டேஷன்லாம் என்ஜாய் பண்ணுறது, கடல்களில் போய் அது கடலாக அப்படியே புரியுது. உங்களுக்கும் அந்த மாதிரி பல ட்ராவல் பண்ண வேண்டிய ஆசைகள் இருந்துகிட்டு இருக்கும். நீங்களும் சில ட்ரிப்ஸ்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா போகிறதுக்கான பிளானிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இல்லைனாலும் ஒரு நாள் போக தான் போகிறீங்க. ரைட், ஓகே. ஆனால் இங்கே வந்து 2 கேட்டகரி ஆஃப் ட்ராவலர்ஸ் இருக்காங்க. ட்ராவலர்ஸ் அப்படின்னா பல பேர் பல விதமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. அதில் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காங்கன்னா அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எப்படி விருப்பப்படும் அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஏஜில் இங்கே போகணும், அந்த ஏஜில் அங்கே போகணும், அதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு மேபி அந்த ஏஜ் குரூப்புக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒவ்வொருத்தரோட பர்சனல் டேஸ்ட்டை பொறுத்து தான் அந்த லொக்கேஷன் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. சரி, ரைட், எதாக இருந்தாலும் சரி, ட்ராவல் அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்குன்னு சொன்னல. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட்டாக போகுது. நான் வந்து ஒரு 9 to 6 வந்து ஒர்க்கிங் லைஃப்பில் இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறனால நான் வந்து டூரிஸ்ட்டாக வந்து ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு ஒரு கேங் இருப்பாங்க. இன்னொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறங்கிறது என் வாழ்க்கையே வந்து ட்ராவல் பண்ணுறது தான். அது ரிலேட்டடாக கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறது, இல்லை அது ரிலேட்டடாக என்னால் எப்படி ஏர்ன் பண்ண முடியுமா, ஒரு டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணுறதுன்னு அது ரெலவெண்ட்டாக இருப்பாங்க. இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களே கூட எப்படி இருப்பாங்கன்னா, மாதத்தில் 30 நாள் நான் ஒர்க் பண்ணுறேன், அல்லது வருஷத்தில் 6 மாதம் ஒர்க் பண்ணுறேன், எண்ட் ஆஃப் த மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டேஸை வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி இந்த மூவி டைரக்டர் ஃப்ரீலான்சிங்காக வந்து ஒரு கம்பெனி செட்டப்குள்ளே போய்ட்டு ஒரு அந்த ஒர்க்கிங் சைக்கிள்னு சொல்லுவாங்கள்ல, 9 to 6 அந்த மாதிரி ஆஃபீஸ் டைம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லேப் தான் இல்லாமல் ஒரு கிரியேட்டராகவோ அல்லது ஃப்ரீலான்ஸராகவோ இண்டிவிஜுவலாக தன்னோட ஒர்க்ஸை ஒர்க் பண்ணுற அமௌண்ட் வாங்கிப்பேன். அண்ட் தென் மற்ற நாட்களில் நான் சும்மா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சும்மானாலும் இங்கே லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜஸ்ட் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நிறைய பேர் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்கள கூட வந்து ஒரு 1 வீக் வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து நான் அப்படியே கண்டினியூவாக லீவ் எடுத்து அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க. அப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் டூரிஸ்ட்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாஜிக்கான கொஸ்டின் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பல வழிகள் இருக்குது. ஒன்று, அந்த லொக்கேஷனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அந்த லொக்கேஷனுக்கு போய் தான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு போகிறாங்க இல்லையா? அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அந்த பெருசாக தெரியாது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னா, கொடைக்கானல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் தெரியும். ஆனால் கொடைக்கானலில் இந்தந்த இடங்கள் இருக்குது, இந்தந்த லொக்கேஷன்ஸ் இருக்குது, இங்கே போய் தங்கலாம், இங்கே போய் இந்த லொக்கேஷனில் இது ஃபேமஸ், இதை போய் நான் சாப்பிட்லான்னு சொல்லி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் நாங்கள் போவேன், அங்கே போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு போகிறாங்கல்ல, அதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அண்டு டூரிஸ்ட் அப்படின்னா பர்ஃபெக்ட் பிளானிங்கோடு இருக்கும். இப்போ நான் வந்து காலையில் 9 மணிக்கு லொக்கேஷன் ரீச் ஆனதும் இந்த இடத்துல போய் எனக்கு ரூம்ஸ் இருக்கும், அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுவேன். ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிஞ்சதுமே வந்து இந்த இடத்துல ஒரு போட்டிங்கோ ஒரு சைட் சீயிங்கோ ஏதோ இடத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து நிறையா பேர் வந்து பேக்கேஜஸாக ப்ரொவைட் பண்ண வைக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸும் அதை வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். ஒரு ஃபேமிலியாக நம்ம போகிறோம், அல்லது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம், ஒரு 3 நாள் தான் ட்ரிப் அப்படிங்கும்போது அந்த 3 நாளுக்குள்ளே நம்ம எஃபெக்டிவாக பல இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் வருஷத்தில் ஒரு டைம் தான் போதும், அதில் இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கரெக்ட். ஆனால் இது எங்கே வருது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே வந்து ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டுக்காக, அந்த மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து ஒரு டூர் போகிறோம். அந்த டூருக்குள்ளேயே போயிட்டு ட்ராவல் போகிறோம். அந்த ட்ராவலுக்குள்ளேயே போயிட்டு கம்ப்ளீட்டாக பிளான் 6 மணிக்கு இங்கே இருக்கணும், 8 மணிக்கு அங்கே இருக்கணும், இந்த இடத்துல போய் சாப்பிடணும், இந்த இடத்துல போய் புக்கிங் பண்ணணும், இந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணணும். ஓ மை காட், எல்லாமே பிளான்டாக போதும். அப்போ ஒரு மாதிரி பிளான்டாக இருக்கிறதே வந்து நமக்கு போர் அடிச்சனால தான் நம்ம ஒரு ட்ரிப்பு போதும். அந்த ட்ரிப்பையும் நம்ம பிளான்டாக இருந்தால் 100% பிளான்டாக இருந்தால் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போது அதே சமயத்தில் சுத்தமாக நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லொக்கேஷனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் கொடைக்கானல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லை. அப்போது நான் பிளான்டாக தான் போயிருந்தாலுமே அந்த லொக்கேஷன் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ஓகே குட், நான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக, இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். இன்றைக்கி எக்கானமிக்கலாக நம்ம ஃபினான்ஷியலாக எவ்வளோ பெட்டராக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இது நிறையா விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம 2 சாய்ஸாக சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சூஸ் பண்ணுறதை தாண்டி இப்போது எக்ஸ்ப்ளோராக நீங்கள் வந்து எந்த ப்ரீ பிளான்டும் இல்லாமல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து சில கான்சிக்வன்ஸே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படின்னா, நான் வந்து ப்ரீ புக்கிங்காக வந்து நான் ஒரு ரூம்ஸோ அல்லது ஸ்டேவோ நான் புக் பண்ணாமல் போயிட்டு அப்படின்னா
எனக்கு எதுவும் கிடைக்க கூட வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணுறேன் தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக எனக்கு எந்த இதுவுமே இல்லாமல் எங்கேயாவது போயிட்டு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நான் படுத்து தூங்க வேண்டியது, பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ என்னோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, எந்த ஊர் பேருன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது கூட ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை தனியாக போகிறீங்கன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியாக போகும்போது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், நான் வந்து எந்த ப்ரீ பிளான்ட்டுமே இல்லாமல் ட்ராவல் பண்ண போகிறாங்கும்போது அது ஃபேமிலியாக குழந்தைங்க இருக்காங்க, நம்ம கூட வந்து நம்மளோட ஃபேமிலி இருக்காங்கும்போது அது இன்கன்வீனியன்ட் அப்படிங்கிறதையும் உருவாகும். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காக ட்ராவல் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பியாண்ட் யுவர் மைண்ட் செட், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மாதிரி பண்ணுங்கள். அண்டு ட்ராவல் ரொம்ப முக்கியமானது. மினிமம் இயர்லி ஒன்ஸ் ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. அல்லது உங்களால் முடிஞ்சுன்னா சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலாக்ஸிங் பார்ட். ஏன்னா நீங்கள் நம்ம வந்து மொபைல் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், டிஸ்பிளேஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் டைமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இதே உங்கள் பொழப்பே அதுதான், எனக்கு பொழப்பே இன்ஸ்டாகிராம் தான்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இந்த ஜென்ரேஷன், இந்த யங் ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40+ இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இப்போது மொபைல் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது. இதை சரி தப்புங்க தாண்டி இதை நேற்றே வந்து மெட்டா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். ஸோ பார்க்கலாம். குட், நீங்கள் ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் ட்ராவல் பண்ண போதேன், நான் இந்த இடத்துக்கு நான் நெக்ஸ்ட்டு போதேன் அப்படின்னா எந்த இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிறத மறக்காம என்கிட்ட வந்து சொல்லுங்கள். என்கிட்ட எப்படிடா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர்ஜே நண்பனில் வந்து சொல்லலாம். அல்லது ஃபேஸ்புக்கு இருக்குது, ட்விட்டர் இருக்குது, கனெக்ட் பண்ணுற 1000 வழிகள் இருக்குது. இதிலே கூட எனக்கு வாய்ஸ் மெசேஜோ மெயில் பண்ணுறதுக்கான ஐடிஸ்லாம் அல்லது என்னோடய சோஷியல் மீடியா ஐடிஸ்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டே டியூன். நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் ஆர்ஜே நண்பன். வெயிட் பண்ணுங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது அன்மேரிட் பாட்காஸ்ட்டோட சீசன் 3 வெயிட் பண்ணுங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கேன்.